சபாநாயகருக்கு எதிரான அதிமுகவின் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்திருக்கிறது. டிவிஷன் முறைக்கு விடப்பட்ட அதிமுகவின் தீர்மானம் பேரவையின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் தோல்வி அடைந்திருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் முதலமைச்சர் இதில் பேசும்போது உட்கட்சி பிரச்சனையை மறைப்பதற்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அப்படி உறுதியாக சொல்ல முடியுமா என்பது சந்தேகம்தான். காரணம் என்னவென்றால், செங்கோட்டையன் பிரச்சனை என்பது அம்பலப்பட்டது அத்திக்கடவு திட்டத்தின் மூலமாகத்தான். அது வரைக்கும் அவருக்கு அதிருப்தி இருந்திருக்கலாம், ஆனா அது பகிரங்கமாக தெரிவிக்கப்படவில்லை. அத்திக்கடவு திட்டத்தில் அவர் எம்ஜிஆர் படம் வைக்கல, ஜெயலலிதா படம் வைக்கலங்கிற குற்றச்சாட்டுகளை சொன்னார். அதற்கு பிறகு வரிசையாக பல சம்பவங்கள். ஆனால் இந்த சபாநாயகர் பதவி விலகு கோரும் தீர்மானம் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்டது. உதயகுமார் அவர்களால் ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்டது. அது கிடப்பில் இருந்தது. இப்போது அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் முதலமைச்சர் கூறுகிற எதிர்கட்சிகள் தங்களது உட்கட்சி பிரச்சனையை சமாளிப்பதற்காக என்கிற அது சரி பொருத்தமாக எனக்கு தெரியவில்லை. பொதுவாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று நாம் சொன்னாலும் அது சபாநாயகர் பதவி விலகு கோரும் தீர்மானம் தான். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. பதவி விலகு கோரும் தீர்மானம் நாம் கொண்டு வரலாம். அதை தாண்டி இதுல பெரிய முக்கியத்துவம் இல்லை. அனைவருக்குமே தெரியும் இது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று. அப்படி முதலமைச்சர் உட்கட்சி பிரச்சனைகள், அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள் நிலவுகிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க விரும்பி இருந்தால் குரல் வாக்கெடுப்புக்கு பதிலாக டிவிஷன் கோரியிருக்கலாம். டிவிஷன் என்றால் அனைவரும் பல்வேறு டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டு ஓட்டு போடுவார்கள். போடும்போது திரு செங்கோட்டையன் அவர்களது நிலைப்பாடு என்ன, அதிமுகவில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, அது வெட்ட வெளிச்சமாயிருக்கும். குரல் வாக்கெடுப்பு என்று முடிவு செய்தால் அது தெரியும். டிவிஷன் முறைக்கும் இந்த தீர்மானம் விடப்படுவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அப்படி என்றால் முதலமைச்சர் சொல்வது சரி. டிவிஷனுக்கு போனால் நமக்கு யார் யார் ஓட்டு போட்டார்கள் என்று தெரியும். டிவிஷனுக்கு போனால் யார் யார் என்னென்ன ஓட்டு போட்டார்கள் என்று தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியாளராக இருந்தால் அதிருப்தி ஓட்டு போடுவார் அல்லவா? சரி, இப்போ அந்த டிவிஷன் முறையில ஒருவேளை முதலமைச்சர் சொன்ன அந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதா என்பது தெரிய வரலாம். அது நமக்கு தெரிந்துவிடும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். டிவிஷன் முறைக்கு அதிமுகவினுடைய தீர்மானம் விடப்பட்டிருக்கிறது. அதுவும் இதில் ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த முறைப்படி அனைவரும் இதில் வாக்கெடுப்பு நடத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் தற்போது அது டிவிஷன் முறைக்கு விடப்பட்டிருக்கிறது.